ஸோ 2025ல என்னதான் நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், என்னதான் நிறைய மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டாலும் இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க் பண்றவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது தப்புன்னு சொல்ல வரல. பட் இது எங்க தப்பாதுன்னா, நம்மளோட கம்ப்ளீட் சேவிங்ஸையும் நம்மளோட கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை நம்பியே இருக்கக்கூடாது வாழ்நாள் ஃபுல்லா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல எது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் ஆச்சு லான்ச் ஆகி. பட் இந்த ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல. ஸோ அது எந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட நியூ ஃபிக்ஸ்ட் டெபாசிட். டாட்டாவோட நியூ ஆப் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நியூ ஆப்ல மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல என்ன நடக்கும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேங்க்ஸ், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சில NBFCs, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க டாடா நியூ ஆப் மூலியமா போயிட்டு அந்தந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் எதை சொல்றேன்னா, இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 9.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் 9.1% ஒரு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்ல. அதே மாதிரி நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா 1000 ரூபீஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1000 ரூபீஸ்க்கு எப்படி போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்லெஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரான்ச்சுக்கும் நீங்க போக போறது இல்ல. ஸோ இதுல எந்தெந்த பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா, HDFC பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பந்தன் பேங்க், அதே மாதிரி சூரியோதேவ் ஸ்மால் பினான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க், யூனிட்டி ஸ்மால் பினான்ஸ் பேங்க், உத்தரகாஷ் ஸ்மால் பினான்ஸ் பேங்க், NBFCs பொறுத்தவரைக்கும் ஸ்ரீராம் பைனான்ஸ், பஜாஜ் பினான்ஸ் அண்ட் மஹிந்திரா பினான்ஸ். இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாடா நியூ ஆப்ல உங்களுக்கு FD ப்ராடக்ட் வந்து சேல் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த FD வந்து நீங்க டாடா நியூ ஆப் மூலியமா போயிட்டு இந்த பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பேங்க்ல ஸ்ட்ரெயிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. DCGC அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், அவங்க கொடுக்குற இன்சூரன்ஸ். அதே மாதிரி இந்த ஆப் மூலியமா நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆப்ல மூலியமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சேம் அஸ் த பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி. அதுல வந்து அந்த பேங்க்குக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் உங்களுக்கு இன்சூரன்ஸா அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி தருவாங்களோ அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, டாடா நியூல யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தேவையில்ல. அதே மாதிரி எந்த FDல நீங்க போடணும்னாலும், இப்போ நீங்க அந்த ஆப்குள்ள போறீங்கன்னா அதுல ஒரு 4 பேங்கோட FD அங்க டிஸ்பிளே ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஏதாவது ஒரு பேங்கை நீங்க செலக்ட் பண்ணி போறீங்கனாலும் அதுக்கு எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் தேவையில்லை. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் பினான்ஸ் பேங்கோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்கவுங்க பேங்கோட FD வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஓபன் பண்ணிட்டு இதிலே ஆப்ரேட் பண்ணிட்டு இதே ஆப்லயே நீங்க லிக்விடேட் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர்லி எல்லா ப்ராசஸும் ஆன்லைன் தான். ஓப்பனிங்ல இருந்து க்ளோஸ் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல சில பேங்க்ஸ்லாம் வந்து உமன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட். நான் சொல்றேன் இந்த 9.01 வந்து இப்போ இந்த வீடியோ போட போற இந்த சமயத்துல கரண்ட்லி ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நீங்க உள்ள போய் நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஒரு உமன் அல்லது சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா நீங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதுல எப்படி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஓபன் பண்ணலான்றத பார்ப்போம். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே டாடா நியூவோட ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வச்சிருந்தீங்கன்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓபன் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அந்த சர்ச் பார் இருக்கும். மேல சர்ச் பார்ல வந்து நீங்க ஃபினான்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபினான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி டாடா நியூ வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா சூரியோதய் SF பேங்க் 9.1%, ஸ்ரீராம் பினான்ஸ் 9.07%, பஜாஜ் பினான்ஸ் 8.65. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்க உங்களுக்கு போகும்போது நீங்க ஓபன் பண்ணும்போது நிறைய பேங்க்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிக்கலாம், ஃபினான்ஷியல் NBFCs ஆஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருக்கும், ஈஸியான ஆப்ஷனாகவும் இருக்கும், உங்களுக்கு செக்யூரான ஆப்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 ரூபீஸ்ல இருந்து நீங்க பேப்பர்லெஸ்ஸா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித்ட்ராலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான வித்ட்ராலா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தோணுது. இப்ப இருக்கக்கூடிய நியூஜன் ஜெனரேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க வந்து
ஃபிக்ஸட் டிபாசிட்டே வந்து நம்பி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னாலும் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் 9.19% வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமமா இப்ப இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் பேங்க்ல போயிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாவே பேங்க்ல போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. பட் இங்க வந்து ஒரு நான் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கே வந்து இந்த பெர்சன்டேஜ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இதை போய் பண்றதுக்கு முன்னாடி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா படிச்சு பார்த்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க.